போகுது அவன் மதம் தான் பெருசுன்றாங்க. சரி வாடா எழுதி போடுவோம். 2 பேரும் 7 எழுதி போட்டாங்க. எழுதி போட்ட 7 தண்ணீர சமண மதத்துக்காரங்க எழுதி போட்ட 7 அரிச்சிட்டு வந்த இடம் தான் திருப்போணத்துக்கு அடுத்துள்ள திருப்பாச்சத்தி. சேற்றுல பதிந்த இடம் தான் திருப்பாச்சத்தி. இந்த சைவ மதத்துல திருஞான சம்பந்தர் எழுதி போட்ட 7 தண்ணியை எதிர்த்து போய் நின்ற இடம் தான் மதுரையில சோழவந்தான் பக்கம் திரு ஏடகம். 7 எதிர்த்து நின்ற இடம் எதிர்த்து வந்தனால திரு ஏடகம். உடனே சமண மதத்துக்காரங்க கூட விரட்டி அடிக்கப்படுறாங்க. விரட்டி அடிச்ச உடனே எப்படியாவது பாண்டிய நாட்டுல மறுபடியும் நம்ம சமண மதத்தை தலைத்துவம் வைக்கிறது. உடனே ஒரு மதம் பிடித்த யானை அனுப்புறாங்க. மதம் பிடித்த யானை அங்கிருந்து மறைந்து கொண்டு மதுரை அழிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றது. பாண்டிய மண்ணை பார்த்தா என்னடா எதிர்த்து நாட்டுக்காரன் போட்டிட்டானா அவனை எதிர்த்து நம்ம சண்டை விட போகலாம். ஒரு புலவர் வந்து புலவை கவியில வந்தாலும் நம்ம ஆஸ்தான புலவர் வச்சு கவிவாலாம். ஆனா ஒரு மதம் பிடித்த யானை அங்கும் இங்கும் மறைந்து கொண்டு மதுரை அழிப்பதற்காக வந்து என்ன செய்யறது? உடனே சொக்கா நீதான் காப்பாற்றணும் மதுரை என்று. உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு? தான் ஒரு வேடுவனாக மாறி எங்க அதான் நரசிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்க ஒரு நரசிங்க பெருமாளுடைய ஆலயம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளை வணங்கி தான் பரணம் வைத்து அங்கே நரசிங்க பானத்தை வாங்கி அந்த மதம் முடித்த யானையுடைய நெற்றியிலே அம்பு எய்தார். அந்த அம்பு போய் யானை மேல பட்டன கல்லாக ஜீர்ணிக்கப்பட்டது. அதான் மதுரை ஒத்தக்கடா பக்கம் இருக்கு யானை மலை. அடுத்து பசுமலை. மறுபடியும் ஒரு பசுவை ஏவுகின்றாரு. சிவபெருமான் பார்த்தாரு, நான் காலையவே வாகனமா வச்சிருக்கேன், இந்த பசுதானா என்னுடைய மதுரை அழிக்க போகுது. உடனே இந்த காலை போய் பசுவை மோகம் கொண்டனாலதான் திருப்புறம்ன்ற பக்கத்துல பசுமலை. மறுபடியும் என்ன பண்றாங்க? ஒரு 5 தலை நாகம் நஞ்சை தேய்த்து கொண்டு மதுரை அழிப்பதற்காக வந்தது. சிவபெருமான் பார்த்தாரு, எப்படா நான் ஆழகல நஞ்சையே உண்டுவேன், இந்த அரவன் தானா? நான் அது மட்டும் கிடையாது, நம்மளா தங்கத்துல கனையாளி போட்டிருப்போம், வெள்ளியில கனையாளி போட்டிருப்போம். ஆனா சிவபெருமான் அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பவே கனையாளி. அப்ப என்ன பண்றாரு? தான் உடனே என்ன பண்றாரு? ஒரு கனையாளியை கலட்டி வீசியிருந்தார். அந்த அரவம் போய் 5 தலை நாகத்தை தீண்டியது. அதுவும் கல்லாக தீர்ந்திக்கப்பட்டது. அதான் மதுரை யூனிவர்சிட்டி பக்கம் நாகமலை. இதுதான் யானமலை, பசுமலை, நாகமலை. 3 மலை வர காரணம் என்னன்னா சமண மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் ஏற்பட்ட வேறுபாடு. சரின்னா பயங்கரமான ஆரம்பத்துல திருத்தம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நிறைய புரட்டி இருக்கு. ஏன்னா படித்தேன் அப்படின்னாங்க. படித்தேன குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. படித்தேன் அப்படின்னா படிக்கத்தான் அறிவு வளர்ச்சி உண்டாகும். மாதிரியா நல்ல படிப்பு, நல்ல கலை, நல்ல வளர்ச்சி. ஆனா என்ன இல்ல என்ன சேர்த்தானே அழகா ஏங்க முதல்ல நீங்க பேசுறதே தரித்திரியங்க. இருங்க, தரித்திரியம்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு மன்னனுக்கு சந்தேகம் வந்துச்சா? என்ன சந்தேகம்? ராமராஜன கதையை இப்பதான் நீங்க கேட்கணும். ஒரு மன்னனுக்கு தரித்திரியம்னா என்னன்னு சந்தேகம் வந்துச்சா? அப்ப சந்தேகம் வந்தோன்னா உடனே என்ன பண்ணா மந்திரியை கூப்பிட்டு தரித்திரியம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், நாட்டுக்குள்ள போய் ஒருத்தர் கூப்பிட்டு வேண்டாரா. அப்ப தேடி பிடிச்ச மந்திரி என்னன்னா ஒரு தரித்திரியத்தை கூப்பிட்டு வந்தாங்க. உன் பேர் என்ன? தரித்திரியம். கால மன்னர் எதிரிப்பாரு, அவர் முகத்துல புரியுதா? தரித்திரியம் உடனே என்ன பண்ணிருக்காரு? சரின்ட்டு உடனே அரண்மனையில சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கிறார். தூங்கி எந்திரிச்ச உடனே மன்னர் எப்ப தரித்திரியன்றாரு. 2 பேரும் முடிச்சுட்டு உடனே ஒரு அரசபைக்கு போனாரு. இந்த அரசபைக்கு போனோம்னா என்ன பண்ணா படியில ஏறும்போது படிக்கட்டு தள்ளி கீழே விழுவாரு மன்னர். ஒருவேளை இதுதான் தரித்திரியமா இருக்குமோன்னு நினைச்சேன். உடனே இவ்வளவுதான் தரித்திரியமானோட போய் அரியாசனத்துல உட்காராரு. அரியாசனத்துல உட்கார 2 பக்கம் பணியோட பெண்கள் இருப்பாங்க, தலையில ஓட்டாங்க. ஒருவேளை இதுதான் தரித்திரியமா இருக்குமா? சரி விடு. உடனே என்ன பண்றாருன்னா சரி இதுதான் தரித்திரியமா இருக்கு. உடனே விட்டுட்டு மறுபடியும் இன்னைக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டாரு. உடனே எதிர்த்த நாட்டுக்காரே நம்ம மேல படையெடுத்து வர்றேன் மண்ணாங்க. அப்போ உடனே இதான் தரித்திரியமாடா. உடனே சபையை கலைங்க, நான் கோபமா இருக்கேன், என்னோட துணைவியார் வர சொல்றேன், அரசியலை வர சொல்றான்னு சொன்னாங்க. அப்ப உடனே மந்திரி சொன்னேன், அதை தளபதி தடுத்து போயிட்டாரு போய் வரணும்னு சொன்னேன். இதுதான் தரித்திரியமாடா சொன்ன உடனே அந்த தரித்திரத்தை தூக்கி தூக்கில் ஓடுங்கடான்னு சொன்னாரு. உடனே தரித்திரியை பார்த்து மந்திரியை பார்த்து கேட்டானா, மகாராஜா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? அவனை வர சொல்றேன். உடனே சொல்றேன் ராஜாட்ட போய் முறையிட்டு ராஜா வர சொன்னார் தரித்திரியத்தை. என்னடா வர வேணா அங்கிட்டே திரும்பிட்டே கேட்கிறாரு. இவன் உடனே சொன்னியா, மகாராஜா நீ ஏன் முகத்துல முடிச்ச? எப்படி நீ என் முகத்துல முடிச்சாலும் உனக்கு 4 நேரம் கொண்டாட்டியா போச்சு. காலையில இருந்துச்சு நான் உன் முகத்துல முடிச்சேன், என் உயிரே இல்ல. இப்ப சொல்லிய நீ தெரிஞ்சிருமா, நான் தெரிஞ்சிருமா, அத்தை தெரிஞ்சிரியா? என்ன பொம்பளை பேசினாதான் தரித்திரியம், ஆம்பளை பேசினா சரித்திரம். நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரிஞ்சுமா? சரி
சொல்றேன். சாமி எடுத்து வந்துருக்கீங்க. ஏங்க இப்ப பெண்களுக்கெல்லாம் பருவம் எத்தனை? 7 வகை. 7 வகை பருவம் என்னென்ன? பேரை பெருமை மங்கை விளந்தை அறிவை தெருமை பேர மண்ணு. ஆக நீங்க அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம்னா மங்கை பருவம்னா என்ன? வயசு கேட்கிறீங்களா? வயசு கேட்கிறீங்க. எந்த வயசுல வரும்? 13 வயசு முடிஞ்சு 14 வயசு. 13 வயசு 14 வயசு 16 அப்படியே மாத்தி இந்த ஆயில வசம் வச்சு தேக்க சும்மா கிளி அடிக்க பேசாம. இல்லைங்க இந்த மங்கை பருவத்தை வந்து எதை வச்சு மங்கை பருவம் சொல்லுவோம்? எதை வச்சு அப்படின்னா சொல்லுவாங்க பிள்ளை பெரியவளி ஆயிட்டாங்க. பெரிய பிள்ளை இருந்தா வயசுக்கு வர்றது அப்புறம் என்ன வயசு என்ன இல்லைங்க கேட்டேங்க. எப்ப கேட்கிற எப்ப உங்க பருவத்துக்கு உருவத்துக்கும் நான் தான் புருஷன் பாத்துங்க. இதுக்கிட்டே விளாவரியா கேட்கறது வேற ஒண்ணும் நான் புருஷன் பாத்துட்டு வந்திருக்கேன். அங்கேயே ஒரு புள்ளிய வச்சுக்கீங்க. ஏங்க எங்க புள்ளி வைக்கணும் எங்க எடுக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆமா சரி மாப்பிள்ள சொல்றேன் சொல்றேன். மாப்பிள்ள பாத்துருக்கே மாமாடா சிரி வெக்கப்படுமா? யார் உங்க விடாது கடவுளை நீங்க ஊர் சுத்துற பரதேசி உங்க விட நான் திருமணம் கட்டிட்டு வரவா? நான் பரதேசிதான். பார் என்றால் உலகம் பேசி என்றால் வாழ்வோம். பார்த்து வந்த மாப்பிளையும் உலகம் சுற்று வாழ்வீங்க சரியா? அதோட கேள்வி மாப்பிள்ளை என்ன பெருமை தெரியுமா? எல்லாரும் ஊருக்குள்ளதான் வீடு வச்சிருப்பாங்க. இந்த வீடவே ஊரா வச்சிருக்கேன் சரியா? நீ மட்டும் காட்டு நல்லா மாட்டு மாட்டு மாட்டுவேன். நாட்டு உள்ளே போறேன் தமிழ் கடவுள் முருகன் பெருமான் தமிழுக்கு சொந்தக்காரன் கடவுளை பார்த்துக்கிட்டு வந்த நீங்க ஏன் ஏயா சாமி வர சொல்லி என்னமோ சொல்றது எனக்கு நான் காட்டுனா அவர் மாட்டுவாரு. என்னத்த கருத்தை காட்டுனா அவர் தாலியை மாட்டுவாரு. நான் காட்ட அவர் மாட்ட நான் ஒரு ஊரால விளக்கு வச்சிருப்பாங்க. இதே குழப்பம் உங்களுக்கு ஊருக்குள்ள விட்டாருங்க. ஒரு குடும்பத்தை வளர விட மாட்டேன் மனுஷன். ஊர் குடிய கட்டாரு சும்மா அவனை கட்டி இவனை கட்டினா கல்யாணம் முடிச்சுட்டு நீங்க யார் உங்களுக்கு எனக்கு கட்டியா சம்மந்தம் இருக்குது? என்ன சம்மந்தம் இருக்கு? ஏதாவது சரிட்டா பெரிய மனுஷனே ஒரு போக போயிட்டு இருக்கிறேன். உள்ள இது வச்சுக்கங்க கதையை வேற மாதிரி எப்படி மாத்துக்க பொய்யாரை கொண்டு போட்டு கட்டில
தேவர் மோகன் வணங்கக்கூடிய என்ன பார்த்து நீ கூட்டி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நான் கூட்டி கொடுக்குறேன்னா உன் சொல்படி நான் கூட்டி கொடுக்குறேன். நான் யாருக்கு தான் குறைச்சு கொடுத்துருக்கேன்? அறிவுள்ளாளருக்கு அன்பை கூட்டி கொடுக்குறேன், அறிவுள்ளாளருக்கு அறிவை புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி கொடுக்குறேன், செல்வங்களுக்கு செல்வத்தை யாரு கூட்டி கொடுக்குறேன். உன் சொல்படி நான் கூட்டி கொடுக்குறேன். நான் போறேன் எனக்கு பட்டம் தரேன். காலைல நாட்டு மக்கள் உனக்கு ஒரு பட்டம் தருவாங்க. என்ன பட்டம் தெரியுமா? சொல்லுங்க. செய்வான சக்கரத்தை வழித்தரனே, நம்ம கரையில் செய்வான சக்கரத்தை வழி கொடுத்தி கரையில் இருக்கிறது. செய்வான சக்கரத்தை 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 வழி கொடுத்தி நம்ம கரையில் இருக்கிறது. சூரியத்துக்கு உனக்கு உருவ சுத்தி இருக்கலாம் உங்களா அப்படி வாங்க அப்படின்னு நினைக்கிற மணி 4 மேல ஆச்சு. மயில வராரோ இல்ல ஆட்டுல மேல வராரோ இல்ல பாம்பு மேல வராரோ தெரியலப்பா. ஒரு நாள் சுத்தியாத்துக்கு வருவாரோ. ஏன்னா எங்க குடும்பம் எனக்கு சந்தோஷமான குடும்பம். அப்ப சரி பிடிக்கலன்னு இந்த பிட்டில எழுதிருக்கீங்களே ராம தாசன் அது உங்களுக்கு பிடிக்கலையா? செம்ம ஒரு பழுத்த காய வச்சு இல்லை தட்டி. ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா எங்க அப்பே ராமன் எங்க அப்பே. ஆனா குடும்பம்ல ஒரு சந்தோஷம் இருக்காங்க. ஒண்ணும் தெரியாது. எனக்கு இந்த மாப்பிள்ளை வர கல்யாணம் என்னை ஒட்டுக்க சாப்பியா. அப்ப எல்லாம் பார்த்தேன் கல்யாணம் பிள்ளைய முடிச்சுட்டாங்கன்னா பெரிய குடும்பமா இருக்கு. ஆமா ஆடு மாதிரி பார்த்தா எல்லா நவதானியங்களும் வச்சு அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப எங்க இருக்காங்க குடும்பங்கள்லாம் தனித்தனியா தான் அப்படி இருக்கணும்னா. ஆனா இந்த குடும்பம் எப்படியா குடும்பம் இருக்குன்னா வீடு ஒவ்வொன்னா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நாங்க
முத்தொழிலுக்கு முதன்மையாக விளக்கூடியவர் என் தந்தை சிவருமார். ஒரு நேரத்தில் அசுரமதித்து ஆளாள் எடுத்து குருகோல் செலுத்தி பக்தாசம் சொல்படுத்தி அறிஞரையும் அன்பை மாற்றி படித்தார். இதை கண்டு ஈசாரம் தற்போட மாமனியும் சக்தியும் சதம் என்று சொல்லக்கூடிய ஐயமும் தோன்றி அதே வகுத்தில் அக்கினை பறக்க இந்த வெப்பம் தற்போது தாக்க முடியாமல் தேவர்களா தவிர்க்க நெற்றிக்கிட திறந்து 6 அக்கினை பிரிவு வச்சு அந்த 6 அக்கினை படிகளையும் வாய் தேவன் வரந்தேவன் வெங்கடப்படுத்தி விஞ்ஞான சமூகம் சேர்த்து அங்கே 6 கார்த்திகை பெண்கள் பழக்கப்பட்ட காத்தால் காத்து என்றும் சூரமற்ற அளித்திருக்கிறாராக இந்த கடிதாசம் தந்தவர்களே வருகிறார் ஆதரவாளர் வல்லவர் வந்து வருகிறார். என்ன காரணம் வந்தார் எதிர்பார்ப்போம். கண்டத்தை
கலைக்கலாம் திருவள்ளுவர்கள் யாரை வந்து பிள்ளை மாதிரி மோசடியை பண்ணி முன்னேறுவார்கள். நான் வந்து விட்டால் கலை வந்துவிடும், அதே சமயத்தில் நன்மை கிடைக்கும் என்பார்கள். வீட்டுக்கு வந்த முன்னாடி முதல்ல வரவேற்பு கொடுக்க முடியா? கண்டிப்பா ஏன்னா வந்தார வரவேற்பு வந்த முன்னாடி தமிழ் கடவுள் கொடுங்க வரவேற்பு. இந்த கட்டையும் கிடையாது. அன்னைக்கு வருஷம் பூரா 3 மாசம் ஒரு நாள் கூட ஓய்வுல கட்டுறாங்க.
ஆனா கடவுள் அந்த முருகோட அருளாலும் எல்லா தெய்வங்கள் அருளாலும் அவர் என்றும் பல்லாண்டு வாழ வேண்டும். எந்த நடிகருக்கும் தொந்தரவு இல்லாம இந்த 3 மாசம் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம தொட்ட சுயலாம் பாடிட்டு இருக்காருன்னா அந்த அருள் கிடைக்கிறதுங்க. பாருங்க தாங்கள் வரவு நல்ல வரவா இருக்க மாட்டாங்க. அது வந்த காரணம் என்ன சார்? அப்படி கேட்டாதான் சொல்ல முடியும். ஆக தமிழ் என்ற துரோகத்தை செவிக்கு பார்த்த தமிழ் கடவுளே காய சூர மக்களை மறுத்து விட்டு நேராக கைலாய சென்று அங்கு உங்கள் தகப்பனாரை வணங்கி உண்மையாரை வணங்கி சத்தியலோகத்தின் தாய் கலைவாணி வணங்கி என் தந்தை பிரம்மதேவனை வணங்கி வைகுண்டத்தில் வாட்டும் ஸ்ரீமன் நாராயணன் எனது வாட்டி மகாலட்சுமி வணங்கி இவருடைய அனுகிரகத்தை பெறுவதென்று தொழில் காரணமாக உலக செயல்படுத்தி காலமாக நியமனம் என்று தமிழ் கடவுளான முதல்வர் உணவு வேலுமலை தாயை கண்டவீங்க என்று கேட்க வேண்டும். இதே என்ன சொன்னேன் தெரியுதா? ஏன்னா நீ சொல்லுகின்ற வார்த்தை எனக்கே புரியல. மூலோகம் சென்று 30 தேவியோட ஆசையை பெற்று சரி காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் படைக்கும் கடவுள் 3 வருட ஆசையை பெற்று என் தொழிலின் காரணமாக வரும் மார்க்கத்திலே தமிழ் கடவுளான முருகபெருமானை வணங்க ஒரு வேளையிலே குறிஞ்சி நிலத்திலே வேலுமலை சாரலிலே கண்டேன் கனி கண்டது நாரதமுனி அடைய வேண்டியது சுப்பிரமணி நாம் இருப்பதோ திருத்தணி அப்படியே நிறுத்தினி நாம கனியோட சிறப்பை கேட்கணும். இதுவே பணி ஏற்கனவே கொண்டு வந்த கையால உலக சுற்றி வந்து ஒட்டுக்கொமட்டு பழனியை ஒரு படையோடு ஏற்றது. ஆனால் அந்த ஒரு பெருமகை கண்டு வந்திருக்கிற ஒரு காரணம் சொன்னால் இந்த கண்ணால இந்த கந்த பெருமானுக்கு பெருமை கிடைக்க மாட்டாங்க. அன்றைக்கு நான் கொண்டு வந்த கனியினால பழனி, அந்த பழனிக்கு இன்னொரு பேர் என்ன? ஆவினங்குடி. திரு ஆவினங்குடி. இந்த திரு ஆவினங்குடியோட சிறப்பு என்ன? நவபாஷான சிலை இன்னைக்கு எங்க இருக்குன்னா திரு ஆவினங்குடியில போகர் செய்யப்பட்ட சிலை. போகரால செய்யப்பட்ட ஒரு சிலை. அந்த சிலையை வச்சு இன்னைக்கு பொழைச்சவை யாரு? எல்லா மக்களும் பொழைக்கிறாங்க. இல்ல, அதாவது பணக்காரன் பொழைக்கிறாங்க. அதுல 2 பேர் தான் பொழைச்சிருக்கான். ஒண்ணு கந்த விளாசி விபூதி, இன்னொரு கந்த விளாசி அவன் தான் வலிச்சே உங்களை வலிச்சே அவன் சம்பாதிக்கிறேன். திண்டுக்கல் போனா உண்மையை சொன்னா உலகம் ஏத்துக்கிறோம். மகத்துவத்துக்கு பார்க்கலாம். மகத்துவத்தை சொல்றேன். மாங்கடிக்கு வேண்டுதல் மங்கடிக்கு மேலடிக்கும் ஒரு பூங்கடியை கண்டுமன குறித்த ஒரு அக்கடியை கிழங்க கொய்யாமல் கொய்தா. நன்றி நன்றி நன்றி. இசை சக்கரவர்த்தியில உங்க எல்லாத்துக்கும் நன்றி. மணி 4 காலம் மருந்து செயல்படாதவன் குரலுக்கு ஒப்பானவன். ஆவியான கனியை பச்சிருக்கதை விட்டு வைக்குமா?
இந்த கனி கேட்டா துருமையான கனி நேர காலப்பட்டாலும் ஆரம்ப சண்முகப்பிரியாவை எடுத்து சிவரஞ்சனை கொண்டு போய் விட்டீங்க பாருங்க, அங்கதான் இருக்கீங்க. என்னடா நாகத்தை பத்தி பேசினாருன்னு நினைக்காதீங்க. பாட்டுக்கு நாரதர், ஏன்னா தும்பல் பாடினார், ஆஞ்சநேயர் பாடினார், ராமணேஸ்வரனும் பாடினார். ஆனா பாட்டுக்கு நாரதர் பட்டம் எனக்கு மட்டும் தான் கிடைச்சு. என்ன காரணம்னா இசைக்கு இலக்கணம் உத்தவம் இல்ல அப்படின்றதுனால இந்த ராகத்தையும் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. இந்தோட பாடணும்னா உடம்புல உள்ள ரத்தம் வந்து சுத்தமாகணும். சண்முகப்பிரியா பாடணும்னா தைரியம் வரும். அதனால முருகனுக்கு உகந்த ராகம் பார்த்தீங்கன்னா சண்முகப்பிரியா. அதனால எல்லா கடவுளுக்கும் போடணும்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இருக்காது. ஆனா முருகன் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் உங்ககிட்ட மட்டும்தான் யாமிட்ட பயமில்லையே சொல்லி சண்முகப்பிரியா அந்த ராகத்துக்கு தன்மை தைரியம் கொடுக்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு ராகத்துக்கு ஒரு தன்மை இருந்துட்டாலும். ஏன்னா கண்டு வந்தது கனி இல்ல, கனியத்தை பார்த்துட்டு வந்தேன். ஆதியில கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்கு அல்லவா. ஓஹோ நாரதரே சேர்ந்து சூரபதம் பரிசாக திருப்பரங்கிரி என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தோம். அன்னவளாக்கப்பட்ட ஒரு சுந்தரவழி சுந்தரவழியாக தினேஷ்பாபனை செய்து கொண்டிருக்கின்றார். அன்னவளாக்கப்பட்ட உங்களுக்கு தான் தங்க உங்களை பத்தி நிறைய எடுத்து சொன்னேன். என்ன சொல்லா பண்டாரப்பேன் பரதேசி பெண். ஆமா, அதுக்கு அர்த்தம் சொன்னேன். பார் என்றால் உலகம், தேசியம் என்றால் வாலிபன். ஒரு கனிக்காக உலகத்தையே வளம் வந்தவன். நீ மட்டும் சரின்னு மட்டும் சொல்லுமா, மாட்டு வேண்டிருக்கேன். பண்டாரம்னு சொன்னேன். நகைகள் எடுத்து மாட்டல, ஆடை ஆபரணங்கள் எடுத்து மாட்ட மாட்டீங்களா? அதை சொன்னேன். பண்டார பேன்னு சொன்னா மண் என்றால் பாட்டு, ஆரம் என்றால் மாலை. மாலை பாடி பூமாலை சுட வருவேன். நீ கழுத்தை மட்டும் காட்டு, அவரை காட்டுன்னு காட்டுவாரு திறமைகளை சொல்லி. ஆமா, நீ அவர் காட்டுவா, நீங்க ஓட்டுங்க அப்படி இல்ல நான ஓட்டுவது போல ஓட்டி சேர்ந்து பெண்மகளை திருமணம் 8 வகையான திருமணம் இருக்கு. அதுல காந்தர்வ திருமணம் சொல்லக்கூடிய திருமணம் கலப்பு திருமணம் செய்யணும். அப்படி திருமணத்துக்கு பாமாலை வாடி பூமாலையோட வர்ற எனக்கு நீங்க என்ன தருவீங்க? அது போல முருகா, அதுதான் உலகத்துல வேணும். ஏன்னா காசு பணத்தை சம்பாதித்தோம்னா செல்வம் 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 என்று சென்று விடுவோம். காசா லேசா இதை பார்த்தோம்னா மனுஷனுக்கு காசுனால சாவுதான் கிடைக்கும். ஆனா இந்த புகழ்ன்றது என்னைக்கு இருந்துச்சுன்னா, அதனாலதான் வள்ளுவரே சொன்னார், தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்கிலா தோன்றலில் தோன்றாமை நன்றின்னு சொன்னாரு. மனுஷனா பிறந்தோம்னா ஏதோ புகழோடு இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருவறை முதல் கல்லறை வரைக்கும் தான் அதான் வாழ்க்கை. இது ஒரு உண்மையை வாழ்க்கைதான், போயிட்டு திரும்பி வர முடியாது. அப்படி கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் போகும் வழியில ஏதாவது விட்டு சொல்லணும், அடையாளம் விட்டு சொன்னா அதான் சரித்திரம். அப்படி நம்ம சரித்திரம் படிக்கிறேன். சபதம் போட்டு ஆமா, நீங்க போயிட்டு வாங்க. அந்த சரித்திரம்னா என்னன்னு மக்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு நான் வரேன். அதே பார்த்தா பசுமரத்தை பிடிங்க. பார்த்தா சரித்திரம் படித்து விட்டால் காவியம். பார்த்தா சரித்திரம் படித்து விட்டால் காவியம். கேட்டா கருத்து தோணுமா, நான் எங்குமே கேட்டு பாரு காத்திய பேருமா. பார்த்தா சரித்திரம் படித்து விட்டால் காவியம். கேட்டா கருத்து தோணுமா, நான் எங்குமே கேட்டு பாரு காத்திய பேருமா.
வச்சாரு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் மழையை நம்பி விதை வச்சாரு எட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு நண்பர்களே, சான்றோர்களே, அடியேன் ஏதோ சின்ன பையன், எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஏதோ பண்ணியிருக்கேன். நீங்க தான் பெரியவா எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அடியனுக்கு பிரியா விடை கொடுத்து ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு வாய்ப்பு அடுத்த முறையும் அன்பு புரிய அண்ணன் நானும் சந்திச்சு வெகு நாட்கள் ஆயிடுச்சு. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் நாடக உலகத்துக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. வந்த புதுசுல அண்ணன் ஒரு மேடை மானாமதுரை பக்கம் சந்திச்சோம். சந்தித்த அப்புறம் அண்ணன் வந்து என்னை பார்த்து மதுரையில் நான் சென்னையில இருக்கேன். மதுரை வந்ததப்ப என்னை பார்த்துட்டு இந்த நாடகம் படிச்சிருக்காங்க. அப்ப வந்தப்ப அண்ணன் என்னை பார்த்து நம்ம ஊருக்கு வருவதற்கு எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுகின்றோ அது போல உங்களை போன்ற நல்ல உள்ளங்களை சந்திப்பதற்கு